Hello everyone, welcome back to Simple Civil Tamil. இந்த செஷனில் சாயில் மெக்கானிக்ஸில் தேர்ட் யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் வித் ஆன்சர் அண்டு 13 மார்க் தியரி கொஷினும் பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், டிஃபைன் கன்சாலிடேஷன் ஃபினாமினன். கன்சாலிடேஷன்னா என்னன்னு டிஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. கன்சாலிடேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கிராஜுவல் கம்ப்ரெஷன் ஆஃப் சேச்சுரேட்டட் சாயில் டியூ டு எக்ஸ்பல்ஷன் ஆஃப் போர் வாட்டர் அண்டர் ஸ்டெடி ஸ்டாட்டிக் ப்ரெஷர். ஓகேங்களா, வாட்டரால் நமக்கு அந்த சேச்சுரேட்டட் சாயில் வாட்டரால் செல்ஃப் வெயிட்டால் ஆக்சுவலாக இங்கே வந்து வாட்டரால் மட்டும் கம்ப்ரெஷன் ஆச்சுன்னா அது வந்து கன்சாலிடேஷன் சொல்கிறோம். இது வந்து கிராஜுவல் ப்ராசஸாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு லிஸ்ட் அவுட் த அசம்ஷன்ஸ் மேட் இன் பவுசினஸ் தியரி ஃபார் த லோட் எக்ஸ்பிரஷன். என்னென்ன அசம்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுசினஸ் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ண ஃபஸ்ட் ஒன் வந்து the soil mass is elastic, isotropic, homogeneous and semi-infinite. இது ஒரு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு the soil is weightless. அதாவது கொடுத்துருக்க சாயில் வந்து வெயிட்லெஸ் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. the load is a point load acting on the surface. லோடு ஆக்ட் ஆகிற லோடு வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் லோடுன்னு அசியூம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதை இது 3 கண்டிஷனை அசியூம் பண்ணிட்டு தான் நமக்கு பவுசினஸ்கி ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து நமக்கு அடிக்கடி கேட்குற கொஷின், 13 மார்க்லேயும் கேட்குறாங்க, நமக்கு இதுலேயும் கேட்குறாங்க, 2 மார்க்ஸ்லையும் கேட்குறாங்க. அசம்ஷன்ஸ் மேட் இன் டெர்சாகி ஒன் டைமென்ஷன் கன்சாலிடேஷன் தியரி. அதாவது டெர்சாகி ஒன் டைமென்ஷன் கன்சாலிடேஷன் தியரி என்னன்றதை 13 மார்க்கில் அடிக்கடி கேட்குறது. சரி பார்க்கலாம். சேம் அதே கண்டென்ட் தான். சாயில் இஸ் ஹோமோஜீனியஸ், ஃபுல்லி சேச்சுரேட்டட், சாயில் பார்ட்டிக்ஸ் அண்ட் வாட்டர்ஸ் ஆர் இன்கம்ப்ரெசிபிள், அதாவது அழுத்த முடியாத ஒன்று, டார்சிலாவை ஒபே பண்ணணுன்னு எழுதிக்கலாம். அதாவது டார்சிலா இஸ் சாயில் பர்ஃபெக்ட்லி வேலிட், டார்சிலாவை ஒபே பண்ணுது அப்படின்னு எழுதிக்கோங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மிபிலிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் டியூரிங் த கன்சாலிடேஷன். இது 4 பாயிண்ட் எழுதுங்க போதும், எனக்கு தெரிஞ்சு 2 மார்க்ஸ் போதும், நான் அதிகமாக எழுதி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு டிட்டர்மைன் த டைம் ஃபேக்டர் இஃப் டிகிரிஸ் ஆஃப் கன்சாலிடேஷன் இஸ் 85%. ஓகேங்களா, டிகிரிஸ் ஆஃப் கன்சாலிடேஷன் யூ வந்து 85% கொடுத்துருந்தாங்கன்னா டைம் ஃபேக்டர் டிவி என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு டைம் ஃபேக்டருக்கான ஃபார்முலா தெரியும். ஒரு வேளை கன்சாலிடேஷன் 60%க்கு மேலே போச்சுன்னா டைம் ஃபேக்டர் டிவி ஈக்குவல் டு 1.7813 மைனஸ் 0.9332 log 10 100 மைனஸ் யூவு. இதில் யூவோட வேல்யூ 85 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஆன்சர் போடுங்க, வந்துடும். ஓகேங்களா, இது அப்படியே கேல்குலேட்டரில் டைப் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு லிஸ்ட் அவுட் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் செட்டில்மெண்ட். இதுவும் அடிக்கடி கேட்குறதா. இமிடியேட் செட்டில்மெண்ட், ப்ரைமரி செட்டில்மெண்ட், செகண்டரி செட்டில்மெண்ட். ஓகேங்களா, ஸோ இமிடியேட், ப்ரைமரி கன்சாலிடேஷன் செட்டில்மெண்ட், செகண்டரி கன்சாலிடேஷன் செட்டில்மெண்ட். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் சார்ட், அதாவது நியூமார்க்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் சார்ட், ரைட் இட்ஸ் பிரின்சிபல்னு கேட்டிருக்காங்க. இன்ஃப்ளூயன்ஸ் சார்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ கிராஃபிக்கல் டூல் யூஸ்டு டு ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் டு டிட்டர்மைன் த வெர்டிக்கல் ஸ்ட்ரெஸ். அதாவது வெர்டிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கான கிராஃபிக்கல் டூல் தான் வந்து பார்த்திங்கன்னா நியூமார்க்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் சார்ட்டு. மெத்தட்னு கேட்கல, சார்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சார்ட்னா என்னென்னு தான் கேட்டிருக்கோம், ரைட்டா. ஸோ இன்க்ரிமெண்ட் அட் எனி பாயிண்ட் பினத் த லோட் ஏரியா ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த சாயில் மாஸ், இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் நியூமார்க்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் சார்ட். என்ன பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the principles behind the Newmark's influence charts is based on the, நீங்கள் வெறும் பாயிண்ட் போட்டு எழுதிக்கோங்க, தியரி ஆஃப் எலாஸ்டிசிட்டி 1, நெக்ஸ்ட்டு கான்செப்ட் ஆஃப் சூப்பர் பொசிஷன் 2, அண்ட் இட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இன், அடுத்து பவுசினஸ்கி ஈக்குவேஷன் டெரைவ்டு ஃப்ரம் பவுசினஸ்கி ஈக்குவேஷன் 3. இந்த 3 பாயிண்ட்டாக எழுதிக்கோங்க, இவ்வளோ லைனாக எழுதணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா, ஸோ சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கும், வேல்யூவேட் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக புரியும், ரைட். நெக்ஸ்ட்டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் இமீடியட் அண்ட் கன்சாலிடேஷன் செட்டில்மெண்ட். இமீடியட் செட்டில்மெண்ட்டுக்கும் கன்சாலிடேஷன் செட்டில்மெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டானியஸ் செட்டில்மெண்ட் அப்பான் லோடிங். ஓகேங்களா, அது செட்டில்மெண்ட் ஓவர் த டைம் டியூரிங் போர் வாட்டர் எக்ஸ்பல்ஷன். கன்சாலிடேஷன்றது ஸ்லோவாக போர் வாட்டர் எக்ஸ்பல்ஷனால் ஆகிறது கன்சாலிடேஷன் செட்டில்மெண்ட். இமீடியட் செட்டில்மெண்ட்ன்றது இன்ஸ்டண்ட்டாக ரோலர் விட்டு இப்போ நம்ம சாயில் அழுத்து செட்டில்மெண்ட் பண்ண வைக்கிறது, அது மாதிரின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு காஸ். இது எதனால் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ரெஷன் ஆஃப் சாயில் பார்ட்டிகல்ஸ் அண்ட் போர் வாட்டர். அதாவது சாயில் பார்ட்டிகளையும் போர் வாட்டரையும் கம்ப்ரெஸ் பண்ணும்போது உருவாகிறது இம்மிடியேட்டு.
இது போர் வாட்டரால் மட்டும் உருவாகிறது. ஓகேங்களா? டைம் ஃப்ரேம் இது மினிட்ஸ் டு ஹவரில் நம்ம முடிச்சிடலாம் ரோலர் ஓட்டி. அது சம்டைம்ஸ் பில்டிங்கே கூட சாயில் வீக்காக இருந்துச்சுன்னா சடனாக உள்ளே உட்காரும். அது மாதிரி இது வீக்ஸ் டு இயர்ஸ், அதாவது வீக்கில் ஸ்டார்ட் ஆகி இயர்ஸ் வரைக்கும் கன்டினியூ ஆகும். இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வாய்ட் ரேஷியோ, கம்ப்ரெசிபிலிட்டி, இதுக்கு பர்மியபிலிட்டி, திக்னஸ்ஸு, ட்ரைனேஜ் கண்டிஷன்ஸ் ஆஃப் த சாயில். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சாயில் டைப் என்னென்ன எந்த சாயில் டைப்னால் இது கிரானுலர் சாயிலுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இது எக்ஸாம்பிள் சாண்டு, கிராவலுக்கு. இது ஃபைன் கிரெயின் சாயில், எக்ஸாம்பிள் கிளே சில்ட்டுக்கு. ஓகேங்களா? இவ்வளோ தான் இது. நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் பல்ப் ஆர் டிஃபைன் ப்ரெஷர் பல்ப் ஆர் ஸ்ட்ரெஸ் ஐசோபார். இது இந்த ரெண்டு பேரில் மாற்றி மாற்றி கேட்டுட்ருக்காங்க, பார்க்கலாம். அதாவது இதுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் கர்வ்ஸ் ஆர் கான்டூர்ஸ். இப்போ நம்ம சர்வேயில் வரைவோம் இல்லைங்களா, இப்போ ஹில் ஏரியாவுக்கு கான்டூர்ஸ், அது மாதிரி இது வந்து இதுக்காக கனெக்டிங் பாயிண்ட்ஸ் பிட்வீன் த கிரவுண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் ஈக்குவல் வெர்டிக்கல் ப்ரெஷர். ஸோ அந்த ப்ரெஷருக்காக வரைகிற கான்டூர் தான் ஆர் கர்வ்ஸ் தான் வந்து ஐசோபாரு ஆர் ப்ரெஷர். அண்ட் ஐசோபார் டயக்ராம்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ ஃபேமிலி ஆஃப் ஐசோபார்ஸ் ஆஃப் வேரியஸ் இன்டென்சிட்டிஸ். The zone in a loaded soil mass bounded by an isobar of given vertical pressure intensity is called pressure bulb. ஓகேங்களா? ஸோ இந்த ஐசோபார் தான் வந்து ப்ரெஷர் பல்புன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான டிராயிங் வந்து நம்ம ஒரு வரைஞ்சி காமிச்சிக்கலாம். ஒரு லோடு ஆக்ட் ஆகுதுனாக்கா இப்படி ஆகும் ப்ரெஷர் பல்ப். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு ஆனியன் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சு பார்க்குற மாதிரி தான் இது. நெக்ஸ்ட்டு Boussinesq vertical stress due to point load at point which depth is at radial distance r from the line of action sigma is at when the modulus of elasticity of the medium is E. Find the vertical stress at the same point. ஓகேங்களா? சேம் பாயிண்ட். கொஷின் நான் ஃபுல்லாக எழுதலையோ, 1 minute. இப்போ பாருங்கள், ஃபைண்ட் த வெர்டிக்கல் ஸ்ட்ரெஸ் அட் த சேம் பாயிண்ட். அதே தான், ஃபைண்ட் த வெர்டிக்கல் அட் த சேம் பாயிண்ட் வென் த மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் த மீடியம் இஸ் டபுள்டு. அதாவது ஈயோட வேல்யூ யங்ஸ் மாடுலஸ் டபுள் ஆக்குனா என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் டைப் பண்ண மறந்துட்டேன், சாரி. ஒன்றும் இல்லை, என்ன விஷயம் என்னென்னா மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெர்டிக்கல் ஸ்ட்ரெஸ். ஒரு நிமிஷம், இவ்வளோ எழுதி வச்சுருக்கேன் நான், சாரி. சிக்மா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இ, அதாவது இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்னு எழுதிட்டு இஃப் த மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இஸ் டபுள் த வெர்டிக்கல் ஸ்ட்ரெஸ் இன் த மீடியம் ஆல்சோ டபுள்டுன்னு எழுதிக்குவாங்க. போதும், ரொம்பலாம் இவ்வளோ கதையெல்லாம் எழுதிட்டுருக்க வேண்டாம். இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா கொஷினை தான் எடுத்து எழுதியிருக்கேன். Boussinesq vertical stress due to at a point இது எல்லா லோட்டுலஸ்க்கும் எழுதிட்டு சிக்மா இசட் வரைக்கும் வச்சுட்டு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி மீடியம் ஈன்னு எழுதியிருக்கேன். மற்றபடி நான் ஒன்றும் ஓனெல்லாம் எதுவும் எழுதலை. ஸோ கொஷின் தான் எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். இஃப் ஆர் பை இசட் ஈக்குவல் டு 1.5 ஃபைண்ட் த வெஸ்டர்கார்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர் KW, Boussinesq இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர் KBன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர் ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். KW ஈக்குவல் டு 1 டிவைடட், அதாவது வெஸ்டர்கார்டுக்கு 1 டிவைடட் பை pi open bracket 1 plus r by z square whole power 3/2. இந்த r by z க்கு பதிலாக 1.5 கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எல்லாமே வேல்யூ தான், கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். KW எனக்கு வந்து 0.0543 கிடைக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு Boussinesq இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டருக்கு 3 டிவைடட் பை 2 pi 1 plus r by z ஹோல் ஸ்கொயர் ஹோல் டு தி பவர் 5/2. இதுதான் ஆன்சரு. சரி, ஃபார்முலாவில் இந்த r by z ஈக்குவல் டு 1.5 கிடச்சிருக்கு. இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணிங்கன்னா 0.025 எனக்கு கிடச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட்? நெக்ஸ்ட்டு அடுத்த கொஷின் பார்க்கலாம். எ பாயிண்ட் இன் எ கிளே லேயர் சப்ஜெக்டட் டு எ ஸ்ட்ரெஸ் ஆஃப் 80 kPa. அடுத்து இது ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கேனா? ஓகே, கண்டுபிடிச்சிருக்கு. த கன்சாலிடேஷன் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் கண்டக்டட் ஆன் த சாம்பிள் ஷோ ஏ ப்ரீ கன்சாலிடேஷன் ப்ரெஷர் ஆஃப் 120 kPa. ஓகேங்களா? ஒரு சாயிலில் இப்போது எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகிட்டுருக்குன்னா 80 kPa. ப்ரீ கன்சாலிடேஷன் எவ்வளோ ஆகியிருக்குன்னா 120 kPa ஆகியிருக்கு. ஆல்ரெடியே 120 ஆகிருக்கு. பட் இப்போது
80 தான் லோ ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ வெதர் த clay is normally consolidated or over consolidated, justify your answer. இந்த கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலி கன்சாலிடேட்டட் தான். ஏன்னா ஆன்சர் வந்து த clay is normally consolidated. ஏன்னு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணோம் இல்லையா, பிகாஸ் த கரண்ட் ஸ்ட்ரெஸ் 80 கிலோ பாஸ்கல் இஸ் லெஸ் தென் ப்ரீ கன்சாலிடேஷன். அதாவது இதுக்கு முன்னாடியே 120 போயிடுச்சு, இப்போ 80 தான் இருக்குனாக்கா நார்மலி கன்சாலிடேட் தான் ஆகுது, ஓவர் கன்சாலிடேட்லாம் ஆகலை. ஓகேங்களா, இண்டிகேட்டிங் இட் ஹேஸ் நோ எக்ஸ்பீரியன்ஸ் ஹையர் ஸ்ட்ரெஸ் இன் த பாஸ்ட். ரைட், அவ்வளோதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு டிஃபைன் த ப்ரீ கன்சாலிடேஷன் ப்ரெஷர் அண்ட் ஸ்டேட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தால் இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும். ப்ரீ கன்சாலிடேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ கன்சாலிடேஷன் ப்ரெஷர் இஸ் த மேக்ஸிமம் எஃபெக்டிவ் வெர்டிக்கல் ஓவர் பர்டன் ஸ்ட்ரெஸ். இந்த வேர்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் எந்த புக்கில் பார்த்தீங்கன்னாலும் இந்த வேர்டு காமனாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் effective vertical overburden stress that a particular soil sample has sustained in the past. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி ஆகியிருக்க maximum effective vertical overburden stress தான் வந்து ப்ரீ கன்சாலிடேஷன். ஓகேங்களா, ப்ரீ கன்சாலிடேஷன் ஸ்ட்ரெஸ்ஸு ஆர் ப்ரெஷர்னு கூட சொல்லலாம், ரெண்டும் ஒன்று தான். This quantity is important. ஏன் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, in geotechnical engineering particularly for finding the expected settlement எவ்வளோ ஆகுதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. அதுதான் அதோட இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அடுத்த கொஷின் பாருங்கள். when a soil mass is said to be homogeneous, ஒரு சாயில் மாஸ் எப்போ ஹோமோஜீனியஸாக இருக்குன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அது a soil is said to be homogeneous when all its particles are same or similar in nature. ஓகேங்களா, பார்ட்டிகல்ஸ் எல்லாம் சேமாக இருக்கணும் அல்லது நேச்சுரலி சிமிலராக இருக்கணும். இதுதான் இதோட கண்டிஷனு. நெக்ஸ்ட்டு, அண்டர் எ செர்டைன் லோடிங் எ சேச்சுரேட்டட் கிளே லேயர் undergoes 50% of consolidation in 200 days. What would be the additional time required for further 40 days consolidation to occur? இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 13 மார்க்லேயுமே சால்வ் பண்ணியிருக்கோம் இதே மாடலு. பட் இது ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, நமக்கு 2 கண்டிஷன் சம்டைம்ஸ் கொடுப்பாங்க, சால்வ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதாவது 50% கன்சாலிடேஷன் இருக்கும்போது 200 டேஸ், அப்போ another 40%, which means 90%. ஆல்ரெடி 50 + 40 90%ஆக இருக்கும்போது எவ்வளோ நாள் தேவைப்படும் அடிஷ்னலாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் என்ன நினைக்கிறேன், U1 T1 எழுதிக்கிறேன், U2 T2 எழுதிக்கிறேன். ஃபார்முலா நமக்கு தெரியும், U1 ஸ்கொயர் டிவைடட் பை U2 ஸ்கொயர் ஈக்குவல் டு T1 டிவைடட் பை T2. ஆர் இது ஸ்கொயர் ரூட்டுன்னு கூட கொடுத்துருப்பேன், இது கேன்சல் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ U1 வந்து 50, U2 வந்து 90, T1 200, T2 அப்படியே வச்சுக்கிறேன். ஏன்னா T2 தான் நமக்கு தெரியும். T2 இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க, இது எந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னாக்க 90 ஸ்கொயர் மல்டிப்ளையில் 50 ஸ்கொயர் ஆகிடும். சாரி 50 ஸ்கொயர் டவுனில் வந்துடும், 90 ஸ்கொயர் மேலே போயிடும். அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது 648 டேஸ் வருது. T2 ஆல்ரெடி 50% 200 டேஸ் போயிடுச்சு, பேலன்ஸ் இருக்கிறது 448 டேஸு. அதுதான் வந்து அடிஷ்னல் 40% கன்சல்டேஷன் ஆகிறதுக்கு நமக்கு தேவைப்படுற நாள். ஸோ ஹென்ஸ் 640 - 200 = 448 டேஸ் additionally required for the further 40% consolidation. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு draw the typical vertical stress distribution due to, அதாவது vertical stress distribution drawing வரைய சொல்லியிருக்காங்க. due to point load Q, point load Q எடுத்துக்கிறோம். horizontal depth Z, அடுத்து from the ground surface and B on the vertical plane at a radial distance of R. ஓகேங்களா, ஸோ ரேடியல் டிஸ்டன்ஸ் ஆர் கொடுத்துக்கிறோம். இருந்தால் எப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, லோடு ஆக்ட் ஆகிற இடத்த இப்படி தான் அந்த இது ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, அதில் வெர்டிகலாக இருக்கணுன்றதுக்காக தெரியணுன்றதுக்காக ஒரு போர்ஷன் மட்டும் கட் பண்ணி காமிச்சிருக்கு, அதுதான் இந்த பாயிண்ட். ஓகேங்களா, பல்ஜாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸு. ரைட், இது வந்து வேல்யூ விட்டுருங்க, இது வேறு சமக்கு இங்கே அதனால் விட்டுருங்க. இது சிக்மா, இது டெப்த்து இசட்டு, பாயிண்ட் லோடு Q, R, ரேடியல் டிஸ்டன்ஸ். ரைட், இவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் சார்ட் இன் சாயில் மெக்கானிக்ஸ்? என்ன யூஸு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, டிட்டர்மைன் த வெர்டிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸு தான், வேறு எதுவுமே கிடையாது. இன்ஃப்ளூயன்ஸ் சார்ட் நீங்கள் ரொம்ப கதையே எழுத வேண்டாம்,
It is used to find vertical stress at any point under uniformly loaded area of any shape அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? இது வந்து they simplify the process when complex load are encountered. அதாவது காம்ப்ளெக்ஸ் லோட் ஆக்ட் ஆகும்போது ஃபைண்ட் அவுட் பண்ணுற ப்ராசஸை சிம்ப்ளிஃபை பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ரைட்? ஸோ நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் காம்பாக்ஷன் அண்ட் கன்சாலிடேஷன். காம்பாக்ஷன்னா என்ன, கன்சாலிடேஷன்னா என்னன்றது அதுக்கான டிஃப்ரென்ஷியன் சொல்லியிருக்காங்க. இது எக்ஸ்பல்ஷன் ஆஃப் ஏர், இது எக்ஸ்பல்ஷன் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா? அடுத்து சாயில் இன்வால்வ்ஸ் இன் பர்டிகுலர் சேச்சுரேட்டட் ஏரியா, சாயில் இன்வால்வ்ஸ் இன் ஃபுல்லி சேச்சுரேட்டட், பார்ஷியலி. இது பார்ஷியலி சேச்சுரேட்டடாக இருக்கும் சாயில் காம்பாக்ஷனில், இது ஃபுல்லி சேச்சுரேட்டடாக இருக்கும் பிகாஸ் வாட்டரால் தான் கன்சாலிடேட்டட் ஆகுது இங்கே. அடுத்து அப்ளைஸ் கொகிசிவ் அஸ் வெல் கொகிஷன்லெஸ் சாயில், ரெண்டு டைப்புக்கும் ஆகும். இது கொகிசிவ் சாயில் மட்டும்தான் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு டைனமிக் லோட் இஸ் காமன், ஸ்டாட்டிக் லோட் இஸ் காமன். ஓகேங்களா? ஸ்டாட்டிக் லோடிங் அப்ளை பண்ணும், இங்கே டைனமிக் லோடு. இது குயிக் ப்ராசஸ், இது ஸ்லோ ப்ராசஸ். இது காம்ப்ளெக்ஸாக இருக்கும், இது சிம்பிளாக இருக்கும். அடுத்து யூஸ்ஃபுல் எம்பாங்க்மெண்ட் அண்ட் டேம்ஸ்க்கு எம்பாங்க்மெண்ட்ஸ்க்குலாம் யூஸ் ஆகும். இது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன், அதாவது ஃபவுண்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது, ஃபவுண்டேஷனோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் இந்த ரெண்டு மெத்தடு. ஸோ இதில் ஏதாவது 4 பாயிண்ட் மட்டும் எடுத்து எழுதுங்க போதும், இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் த மெத்தட் ஆஃப் எஸ்டிமேட்டிங் வெர்டிக்கல் ஸ்ட்ரெஸ் யூஸிங் இன்ஃப்ளூயன்ஸ் சார்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்ஃப்ளூயன்ஸ் சார்ட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வெர்டிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸை கால்குலேட் பண்ணலாம். த லோடட் ஏரியா வித் இன்டென்சிட்டி Q is be drawn to the scale such as depth of point where the stress is to be found out is made equal to the length of the line AB on the chart. ஸோ சார்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்டென்சிட்டியை பேஸ் பண்ணி இது வரைகிறோம். ஓகேங்களா? ஸ்கேலுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு வரைகிறோம், ஸ்ட்ரெஸ் லைன் வரைகிறோம். அடுத்து த ஸ்கேல்டு லோடட் ஏரியா இஸ் சூப்பர் இம்போஸ்ட் on the chart with point where the stress is to be found out the lying on the center of chart. So center of chartல எங்கே லை ஆகுதுன்னு பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். தென் த நம்பர் ஆஃப் செக்மெண்ட் எத்தனை நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் n இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணிவிட்டு ஃபாலிங் வித் த லோடட் ஏரியா கவுண்டட் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃபவுண்டிங் யூஸிங் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதுகிறோம். ஸோ NA Q இன்ஃப்ளூயன்ஸ் சார்ட்டோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இந்த சார்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணுறோம், அதில் இந்த லோடு என்னோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், வேலை முடிஞ்சுது. ரைட்? இவ்வளோ தான் இன்ஃப்ளூயன்ஸ் சார்ட்டு. இதுக்கான தியரிஸும் அடிக்கடி கேட்பாங்க. ஓகே, இதில் தியரி கொஷின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் படித்து வச்சுக்க வேண்டியது என்ன கேட்டால் ஃபஸ்ட்டு டெர்சாகி படிங்க, அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப அதிகமாக கேட்குறது. தியரினா என்ன, அதுக்கு அசம்ஷன்ஸ் என்ன, என்ன யூஸ் ஆகுது, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளூயன்ஸ் சார்ட்டு. அடுத்து பவுஸ்னஸ்க் அனாலிசிஸ் ஃபார் பாயிண்ட் லோடுக்கான டெரிவேஷன். இந்த டெரிவேஷன் படிங்க. டெரிவேஷன் நான் பண்ணலை, பட் யாராவது பண்ணியிருப்பாங்க, நீங்கள் யூடியூப்பில் செக் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும். போட்டு படித்து நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. என்னால் முடிஞ்சிருந்தால் பண்ணியிருப்பேன், பட் எனக்கு உண்மையாலுமே வேலையில் கொஞ்சம் டைம் பற்ற மாட்டேங்குது. முன்ன மாதிரி காலேஜில் ஒர்க் பண்ணியிருந்தேனாக்கா கொஞ்சம் டைம் அதிகமாக கிடைக்கும். இப்போ சைட்டில் ஒர்க் பண்ணுறதால டைம் இஷ்யூஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு காம்பனன்ட்ஸ் ஆஃப் செட்டில்மெண்ட், அதாவது இந்த இமீடியட்டு ப்ரைமரி செகண்டரின்னு சொன்னோம் இல்லையா, அதோட என்னென்ன ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அதெல்லாம் சேர்த்து எழுதணும். ஓகேங்களா? இந்த 4 கொஷின்ஸு இந்த யூனிட்டுக்கு தியரியாக படிச்சுக்கோங்க. ப்ராப்ளம்ஸு நம்ம ஆல்ரெடி ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.